யாக்கோபின் வரலாறு பாகம் 2. ஏற்ற துணையான ரெபெக்காள். நான் ஏசாவைப் போல் பலசாலியாக அல்ல, பலவீனனாக இருந்தேன். வழக்கமாக எல்லா பலவீனமான குழந்தைகளுக்கும் அம்மாவின் சிறப்பான கவனிப்பு தேவை. அதனால் நானும் என் அம்மாவின் விசேஷ அரவணைப்பில் செல்லப்பிள்ளையாக எப்போதும் அம்மா அருகில் கூடாரத்தில் வளர்ந்தேன். வீட்டு வேலைகளில் அம்மாவின் சுறுசுறுப்பு என்னை ஆச்சரியப்படுத்தும். எலியேசர் மாமா அடிக்கடி சொல்லுவார், யாக்கோபு கேள், உன் அப்பாவிற்காக அம்மாவை பெண் பார்க்க சென்றபோது நான் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளம் கேட்டேன். இந்த கதையை நான் பலமுறை கேட்டிருந்தாலும் திகட்டாத கதையது. தேவனோடு நெருங்கியிருக்க, தேவனின் வழிநடத்துதலை புரிந்து கொள்ள இந்த கதைகள் எனக்கு எப்போதும் உதவியது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, கதைதானே, சொல்லுங்கள் மாமா, கேட்கிறேன் என்றேன். அவர் சொன்னார், உன் தகப்பன் ஆபிரகாம் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ்வை என்றார். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்றார். அப்பொழுது நான் என் கையை என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவருக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். பின்பு நான் என் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை என்னுடனே கொண்டு போனேன். என் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் என் கையிருந்தன. நான் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து அங்கிருந்த கிணற்றண்டையில் அமர்ந்தேன். அப்போது நான் சொல்லிக் கொண்டது, தேவனே, இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்கத் தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஓட்டகங்களுக்கும் முண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்தவளாக இருக்கவும் நீர் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றேன். நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்க முன்னே, இதோ உன் தாய் ரெபெக்காள் தன் குடத்தை தோள்மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கிப் போய் தண்ணீர் முண்டு குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது நான் அவளுக்கு எதிர்கொண்டோடி, எனக்கு உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்கத் தர வேண்டும் என்றேன். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் தன் தோள் மேலிருந்த குடத்தை இறக்கி எனக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் முண்டு வார்ப்பேன் என்று சொல்லி ஒட்டகங்களுக்கும் முண்டு வார்த்தாள். அப்பொழுது நான் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் புரியும் பொருட்டு மௌனமாயிருந்தேன். ஒட்டகங்கள் குடித்து தீர்த்த பின் நான், நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாக்கிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். பின் லாபானின் வீட்டிற்குச் சென்று நடந்தவைகளையெல்லாம் சொல்லி நான் கர்த்தரிடம் கேட்ட அடையாளங்களையும் அவர் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்ததையும் விவரித்து, இப்பொழுது நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தையாகிலும் இடதுபுறத்தையாகிலும் நோக்கிப் போவேன் என்றேன். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். நான் அவர்களுக்கு வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் தந்து உன் அம்மா ரெபாக்காவை உன் தகப்பன் ஈசாக்கிற்கு மனைவியாக்கும்படி அழைத்து கொண்டு வந்தேன். நான் அவளை அழைத்து கொண்டு வரும்போது உன் தகப்பன் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? என்ன செய்தார்? பரபரப்போடு ஓடி வந்தாரா அம்மாவை முதன்முதலாக பார்க்க? இல்லை. உன் தகப்பன் ஈசாக்கு எந்தவித பரபரப்போ எதிர்பார்ப்போ இல்லாது அமைதியாக தியானம் பண்ண போயிருந்தார் தெரியுமா என 100வது முறையாக இந்த கதையை நினைவுபடுத்தி எனக்கு சொல்லி மகிழ்வார். அத்தோடு என்னிடம் சொல்வார், யாக்கோபு, திருமண காரியத்தில் மட்டும் அவசரப்பட்டு விடாதே. உன் தகப்பன் ஈசாக்குக்கு ஏற்ற மனைவி ரெபெக்காளை தேவன் எனக்கு காட்டியது போல உனக்கும் ஒரு ஏற்ற துணையை அவர் தரும் வரை காத்திரு என அறிவுரையும் கூறியிருக்கிறார். ஆம்,
தகுந்த காலம் வரும்போது எனக்கும் ஏற்ற மனைவியை இதைப் போலவே கண்டடைய தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என அப்போதெல்லாம் நானும் வேண்டுதல் செய்தேன். யாக்கோபின் வரலாறு பாகம் 2 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 3ஆம் பகுதிக்கு.